ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நிறைய பேர் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசுனாங்க. அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்காக இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது கால் பண்ணி பேசுனவங்க எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து கரெக்டாக ஒரு நாள் அதுக்கப்புறம் வந்து அன்பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் வந்து அது மூலிமா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,000 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 மென்ஷன் பண்ணி நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் நீங்கள் ஆர்டர் கொடுங்க. இல்லை அப்படின்னா வேண்டாம் விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால வந்து நான் சொல்கிற தகவல் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 7,000 ரேஞ்சாக ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்னோடய ஓன் மெட்டீரியல் போட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஐசி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஓன் மெட்டீரியல் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 இன்ச்சஸ் ஸ்பீக்கர் ஒரு 40 வாட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு 10 இன்ச்சஸ் சப்வூஃபர் ஒரு 150 வாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 10க்கு 10 10க்கு 15 ரூமுக்குலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு வால்யூம் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆடியோ ரிசல்ட் நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த ஆம்பிள் அப்படியே ரிட்டர்ன் எனக்கு அனுப்பிடலாம். ஓகேங்களா, இதில் வந்து நிறைய பேர் கமெண்டில் போகிறது என்னென்னா இது வந்து காஸ்ட் அதிகம், இதோட ரேஞ்ச் ரொம்ப லோ, ஆனால் இவங்க ரேட் அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. எனக்கு பிடிச்சமாக நான் ஒர்க் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய ஒர்க்கு பிடிச்சி போய் தான் எல்லாருமே வாங்குறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தேவையில்லாமல் நிறைய பேர் அது மாதிரி கமெண்ட் போடுவாங்க. அதுக்கு நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நல்லாயிருக்கும், கிளாரிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்கள் பணம் வந்து வாபஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து எனக்கு நான் அனுப்பிச்சி நீங்கள் ஒரு நாள் 2 நாள் நீங்கள் பாட்டு கேட்டுட்டு கூட உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுங்க. இதை வச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வேறு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்பிக்கையோடு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு நம்பிக்கையோடு வாங்கி செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இதை ஏமாற்றணும் அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ வாங்கி போட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் போட்டுவிட்டு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திருப்பி எனக்கு அனுப்பினீங்க அப்படின்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ராப்பரான ஒயரிங்கு, ப்ராப்பரான ஸ்பீக்கர் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆம்பிளிஃபையர் தான். நார்மல் கேபினட் தான் போட்டிருக்கேன். அதில் என்ன நான் யூஸ் பண்ணி பற்றி சொல்லிடுறேன். பிடிக்கல அப்படின்னா ரிட்டன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எதை பேச்சும் பேச மாட்டேன். இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேர்லேயே வாங்க. இப்போ நான் அனுப்புகிறேன் அப்படின்னா கொரியருக்கு பேக்கிங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்பீக்கரை தான் சொல்லிடுறேன். ஸ்பீக்கர் வந்து நல்ல ஸ்பீக்கராக போடணும். நீங்கள் ஒரு 6 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய குவாலிட்டியில் இருக்குது. ஓகேங்களா, அதாவது இப்போ நார்மலாக நான் வாங்கி போகிற ஸ்பீக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடான், அப்புறம் வந்து புல்ஸ்டோன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காயிலு அந்த மேக்னெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சுக்கு என்ன வருமோ அதே சைஸ் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு கிரில் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சுக்கு வர மாதிரி கிரில் இருக்கும். மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ குவாலிட்டியிலும் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ரிசல்ட் வரும். இல்லை இதோட ஃபுல் யூனிட் வேணும்னா கூட நான் அனுப்பிச்சி விட்றேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசுங்க, நான் அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா, இந்த மாடல் மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே ரெடி பண்ணி போகிறதுனால இதுக்கு வந்து என்னால் ஏதாவது கொடுக்க முடியும். சர்வீஸ் ஏதாவது சப்போஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நான் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் எதுவுமே தர தேவையில்லை. என்னோட ஓன் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நான் சர்வீஸ் லேபரும் சரி, அதுக்கு ஸ்பேர் போனால் கூட அதுக்கு நான் ஸ்பேருக்கும் நான் அமௌண்ட் வாங்க மாட்டேன். ஏன்னா நான் கடையில் வாங்கி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அதுக்கு நான் வந்து அமௌண்ட் வந்து வாங்கணும். எல்லாமே நான் வாங்கி இதில் ஸ்டாக் இருக்கும். அதனால் வந்து அதுக்கு நான் சார்ஜஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உடஞ்சிருச்சு. ஓகேங்களா, சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தரவங்களாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அது ஒன்றும் தப்பு சொல்ல கிடையாது, பண்ணி தரலாம். அவங்களுக்கு மார்ஜின் ஓகேன்னா தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம். அதே இதை வந்து என்கிட்ட கேட்கும்போது என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் கேட்குறாங்க. அவங்க பண்ணுறாங்க, உங்களால் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. எனக்குன்னு ஒரு ஒர்க் ஒரு ஸ்டைல் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து ப்ராப்பராக பண்ணணும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. எப்படி அவனை பண்ணி கொடுத்துனா பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த காஸ்ட் கம்மி அப்படிங்கதான் பார்க்குறாங்களே, அதனோட குவாலிட்டி யாருமே பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா, எனக்கு வந்து காஸ்ட் கம்மியாக வேணும், அது மட்டும்தான் எல்லாரோட மைண்ட் செட் இருக்குதோ.
ஏன் அதே தான் ஒரு சிலர் வந்து ஒரு 25,000 30,000 எனக்கு ஆம்பு செஞ்சு கொடுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து காசு முக்கியம் இல்லை, எனக்கு தரமாக இருக்கணும், நான் எதிர்பார்த்த ஆடியோ குவாலிட்டி இருக்கணும், அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் என்கிட்ட ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஆம்பிள்ஃபையரில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இதில் வந்து ஆடியோ ரெஸ்ட் பாக்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? நான் கேரண்டியாக நான் சொல்கிறேங்க, இந்த மாடல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்படியே ரிட்டன் தான். ஓகேங்களா? நான் அதை பற்றி நான் எதுவுமே கேட்கவே மாட்டேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய ரூம் சைஸுக்கும் நீங்கள் கொண்டு போய் போடக்கூடாது. அதே மாதிரி நான் சவுண்டு அதிகமாக வச்சு கேட்குற அளவு இந்த செட்டை நீங்கள் வாங்கக்கூடாது. அது நம்ம என்ன சொல்லிடுறேன். எனக்கு வந்து நார்மலாக மைனூட்டாக இருந்தால் போதும், எனக்கு ஹெவியாலாம் தேவையே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் ஸ்பீக்கர் யூனிட்டும் வேணும்னாலும் அனுப்பிக்கலாம். ஸ்பீக்கர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் பண்ணலாம். பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மி ரேஞ்சில் இருக்குது, ஹை ரேஞ்சில் இருக்குது. அது மாதிரி வந்து இப்போ இந்த செட்டப்புக்கு வந்து எனக்கு ஒரு மீடியமாக எனக்கு ஸ்பீக்கர் செட்டப்லாம் வேணும் அப்படின்னா ஃபுல் செட்டை எடுத்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 17,000 அந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டப் வரும். 6 இன்ச்சு போட்டு லெஃப்ட் ரைட் சரௌண்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு போட்டு சென்டர் 6 இன்ச்சு ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபரை போட்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், இப்போ ஒரு 17,000 பக்கம் வரும். உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்ன தனியாக வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். மெசேஜ் தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒர்க்கில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் டக்குன்னு ரீப்ளே பண்ண முடியல. அப்படி ரீப்ளே பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேஸ்ட் ஆகுது டைமு. இதுவே கால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு ஹெட்செட் போட்டுகிட்டே பேசிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு கூட நம்ம வேலை செஞ்சுக்கலாம். இந்த மெசேஜ் பண்ணும்போது தான் ரெண்டுக்குமே எது இல்லாமல் போயிடுது. ஓகே, மைண்ட் கான்செப்ட் வராது. அதனால் வந்து தாராளமாக எனக்கு கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரிசல்ட் பக்காவாக இருக்கும், தரமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கேபினெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடெக்கில் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே மாடல் வேணும்னா ஓகே, இல்லை இப்போ எங்கள் லோக்கலில் கிடைக்கிற டிஜிடெக் அந்த மாதிரி போனோம்னா ஓகே. ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொறுப்பு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன யூஸ் பண்ணி பற்றி பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூவி வந்து நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். Captain Abhijit, go! What's going on? இது பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட் தான். என்னாச்சு? கேப்டன் எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல சார். ஹலோ கேப்டன் அபிஜித். வணக்கம். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 00. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆடியோ ப்ரெஸ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வச்சு தான் நான் ப்ளே பண்ணுறேன், உள்ளோட அட்டாச் பண்ண கிடையாது. பயப்பட வேணாம், நான் போலீஸ். ஏய், கண்ண கீழே இருக்கு, கண்ண கீழே இருக்கு. சொல்றது புரியலையா உனக்கு? என்ன பெரியவரே, எதுக்கு முன்னாடி வரீங்க? நான் போலீஸ், நானே பாத்துக்கிறேன். யோ, பைத்தியக்கார தரமா தான் பண்ணி சொல்லுங்க. சொல்றது காதுல விழுகுதா இல்லையா? யோ, கிளம்ப, சொன்னா கேட்க மாட்டா. இனிமே நான் தான் உங்க கேப்டன், அட் யுவர் சர்வீஸ். ஆனா யாராவது இந்த போலீஸ் தம்பி மாதிரி ஹீரோவாகணும்னு நினைச்சா மெயினாக
நாம் ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபைல் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கும். நீங்கள் நார்மலான ஒரு ஆடியோ ஃபைல்ஸ் போட்டு நார்மலான ஒரு குவாலிட்டியாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வராது. இது நிறைய பேர்த்துக்கு வந்து அதனோட இது எப்படின்னே தெரியல. இப்போ எல்லாருமே வீடியோ போடுறாங்க, ஆனால் வந்து அதனோட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. ஃபார்மேட் தான் மெயின். ஓகேங்களா? உங்களோட டிவியில் என்னென்ன ஃபார்மேட் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். நீங்கள் லோ குவாலிட்டியில் நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆடியோ வரும். இதுவே ஹை குவாலிட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆடியோ வரும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், அப்புறம் வந்து ஹாட் ஸ்டார் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுவாங்க. என்னோட ஒவ்வொரு ஆடியோ குவாலிட்டியை டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஒரு இதில் கம்மியாக கிடைக்கும், ஒரு இதில் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதனால வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு மூவி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு படத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வால்யூம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு சிலர் வந்து என்னன்னா எல்லாருமே ரிமோட் கிட்ட போகிறதுனால என்னன்னா இப்போ ஒரு மூவி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ டிவி அந்த சைடு இருக்குல்ல, நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு டைம் சவுண்ட் அதிகமாக வரும்போது நம்ம வால்யூம் கம்மி பண்ணணும், அப்போ எந்திரிச்சு போகணுமே அப்படின்றதுக்காக வந்து எல்லாருமே ரிமோட் கிட்டுக்காக மாறிட்டாங்க. கரெக்டு தான். இருந்தாலும் வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு வால்யூமை நம்ம வச்சுட்டு அப்படின்னா நம்ம எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அது கரெக்டாக ப்ராப்பராக வேலை செஞ்சுட்டு இருக்கும். அவ்வளோதான் விஷயம் இல்லையா, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நார்மல் உங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மட்டும் ப்ளே ஆகுது. மெயினான ஒரு விஷயங்க, இப்போ வந்து நம்ம ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் எடுத்து போறோம் அப்படின்னா நம்மளோட வீட்டோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா மாறிடும். என்னோட கடையில போடும்போது இந்த ரிசல்ட் இருக்கும், கண்டிப்பா உங்க வீட்டுக்கு போடும்போது மாறிடும். இதுல பதிவு நான் ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏன்னா என்னோட வீடியோ கண்டினியூவா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பட் சடனா என்னோட வீடியோ இப்போ புதுசா பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தெரியாது. அதனால வந்து இது அப்படியே நான் கண்டினியூவா வந்து எல்லா இதுலயும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் இல்லாம ஒரு மியூசிக் மட்டும் வரமா போட்டிருக்கேன். மேபி இதுக்கு கூட வந்து காப்பிரைட் கிளைம் வந்துடலாம், எப்படின்னு தெரியல. மைல்டா இருக்கும் உங்களை பாட்டு கேட்கறது. உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீட்டா நீங்க பாட்டு கேட்கலாம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டீல் கேபினட் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடெக்கில் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரேஞ்ச் அதிகமாகிடும். மொத்தம் இது வந்து 6 சேனலுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். எல்லாமே என்னோடய ஓன் மெட்டீரியல். ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரெஸ்ட் பாக்ஸ் கனெக்ட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். இந்த ரெஸ்ட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்க இப்போ யாருமே கேட்குறதே இல்லை. அதாவது ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்த மனுஷனை இப்போ எல்லோரும் ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து எனக்கு ஏஆர்சி மட்டும் தான் வேணும்னு சொன்னதுனால பாவம் இந்த ரெஸ்ட் பாக்ஸுக்கு வந்து நிறைய பேர் வாங்காத போயிட்டாங்க. இது ஒரு ரிசல்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து எவ்வளோ வேல்யூபுள்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்ன 7000 ரூபா பட்ஜெட் ஆம்பிளிஃபையர். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரேட்டு மாறும். இதோட கண்டிப்பாக குவாலிட்டி வைஸ் தான் நான் வந்து ரேட் இந்த சொல்லியிருக்கிறேன் இல்லையா. உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும்னா அதுக்கு மாதிரி பண்ணி கொடுத்தலாம். ஒரு மினிமம் ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆம்பிளிஃபையரை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு கீழே பண்ணுறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நாம் என்ன பண்ணி கொடுக்குறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம், வேறு இது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.